இறைவன் குர்ஆனில் கூறுகிறான், வமா உயில்ல பிஹி லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாததற்காக அறுக்கப்பட்டவைகள் உங்களுக்கு விளக்கப்பட்டவைகள். அவ்வாறு இருக்கும்போது வழிமாறுகளுக்கு ஆடு கோழி தர்காக்களில் அறுத்து சந்தூரி கொண்டாடுகிறார்களே, இது போலாம். மேலும் நேர்ச்சை என்பது வணக்கம், வணக்கமெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். அப்படி இருக்கும்போது வழிமாறுகளுக்கு நேர்ச்சை செய்வது கூடுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஓதி காட்டப்பட்ட வசனம் இருக்குதுல்ல, அதில் இறைவன் சொல்றது, இறைவனுடைய பெயர் அல்லாத இன்னொருடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட்டது உங்களுக்கு கூடாது அப்படிங்கிறது அது அர்த்தமே தவிர, அல்லாதவங்களுக்கு அறுக்கப்பட்டதுங்கிறதுல பொதுவாக ஆடை இருக்கிறோம்னு வைங்களேன், நமக்காக தானே இருக்கிறோம், வலிமா விருந்திருக்கு அறுக்கிறோம், யாருக்கு மக்களுக்கு சோறு போடுறதுக்கு தானே. அப்ப இறைவன் சொல்றது அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய பேர் சொல்லி அறுக்கணும், வேறு பேர் சொல்லி அர்த்தம் கூடாது அப்படிங்கிறத அதுக்கு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு வசனத்தை தெளிவா சொல்லி காட்டுறான், வலா தஅகுலு மிம்மா லம் யுஸ்கரிஸ்முல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டா சாப்பிடுங்க, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாம இன்னொருடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டா அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு தெளிவா சொல்லிவிட்டான். அப்ப யாருடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டா சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் இறைவன் சொல்லி காட்டுறானே தவிர, எந்த இடத்துல அறுக்கணும் எந்த இடத்துல அறுக்க கூடாது அதே நான் அல்லாஹ் சொல்லி தரல. இப்ப தர்காக்கள்ல போய் ஆடு அறுக்கக்கூடாது கோழி அறுக்கக்கூடாதுன்னு சொன்னா அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கிறானே, தர்காக்கள் எல்லாம் நீங்க ஆடு அறுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். எங்க வேண்டுமானாலும் அறுக்கலாம், வீட்டுல இருக்கிற மாதிரி கடையில இருக்கிற மாதிரி தர்காக்கள் அறுக்கிறோம். அல்லாஹ் வீட்டுல தான் அறுக்கணும்னு சொன்னானா அப்படி ஆதாரம் காட்ட முடியுமா? அதே கடையில தான் அறுக்கணும் அப்படின்னு சொன்னானா அப்படியெல்லாம் சொல்லலை. இல்லை, எங்க வேணாலும் அருங்க, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அருங்க அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம மார்க்க சட்டம் என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கணும்னு சொல்லுது. இந்த இடத்துல அறுக்கணும், இந்த இடத்துல அறுக்க கூடாது அப்படிலாம் மார்க்கம் சொல்லலாங்க. இன்னொன்னு, நம்ம தர்காக்களே ஆடு அறுக்கணும்னு வச்சுக்கிறோங்களேன், அந்த தர்காவில் இருக்கக்கூடிய வலியுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நம்ம அறுக்கிறது இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறோங்க. சில பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி தான் அறுக்கணும். அறுத்து அதை ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கிறோம், அதன் மூலம் கிடைக்கிற நன்மையை மற்றவங்களுக்கு நம்ம சேர்க்கிறோம், வழிமாறுகளுக்காக நம்ம சேர்த்திக்கிறோம். இது நம்ம மார்க்கம் சொல்லித்தர வழிமுறை. இது நான் உருவாக்கி கொண்டது அல்ல, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்க வேண்டியது, அதனுடைய நன்மையை வழிமாறுகளுக்கு சேர்ப்பிக்க வேண்டியது. இது பாருங்க, அதில் எண்ணற்ற விஷயங்களும் நம்ம பார்க்கிறோம். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு அறுக்க போறாங்க, உதயம் கொடுக்க போறாங்க. அப்ப சொன்னாங்க, அல்லாஹும்ம தகப்பல் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ உம்மத்தி முஹம்மதின், இறைவனே என்னிடமிருந்தும் என்னுடைய குடும்பத்திடமிருந்தும் என்னுடைய உம்மத்திடமிருந்தும் இதை நீ அங்கீகரிப்பாயாக. ஸல்லல்லாஹு சொன்னாங்களா இல்லையா? சொல்லிவிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி அறுக்கிறான். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கிறாங்க, நன்மையை அவர்களுடைய உம்மத்தினருக்கும் குடும்பத்தினருக்கும் சேர்த்து வைக்கிறாங்க. தெரிஞ்சு போச்சா? அதே போல பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு கட்டத்தில் உதயம் கொடுக்கும் போது, அல்லாஹும்ம இறைவனே ஹாதா மின்க, இதை உன்னிடமிருந்து தான் நான் பெற்றேன், வழக்க உனக்கே நான் அர்ப்பணிக்கிறேன். மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது எனக்காக வேண்டியும் என்னுடைய உம்மத்தினருக்காக வேண்டியும் இதை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் அஹ்மது பதிவு செய்யப்பட்டிருக்கு, அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கிறாங்க, அதோட நன்மையை அவர்களுடைய உம்மத்தினருக்கு சேர்த்து வைக்கிறார்கள். இன்னொரு கட்டத்தில் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியா கொடுக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, அல்லாஹும்ம இறைவனே ஹாதா அன்னி, இதை நான் எனக்காக கொடுக்கிறேன், வ அம்மல் லம் யுலஹி மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில யாரெல்லாம் உறுதியா கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் கொடுக்கிறேன். இந்த ஹதீஸ் அபூதால பதிவு செய்யப்பட்டிருக்கு, திருமதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அஹ்மதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா அல்லாஹ்வு அறுக்கிறாங்க, அந்த நன்மையை உதவியா கொடுக்க முடியாதவர்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. எவ்வளவு தெளிவா இருக்குது. அலி ரலியல்லாஹு ரெண்டு ஆடு அறுக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கிறாங்க மற்ற சஹாபாக்கள், என்ன நீங்க என்ன ரெண்டு ஆடு அறுக்கிறீங்க, எல்லாம் ஒண்ணு தானே அறுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஒண்ணு எனக்காக அறுக்கிறேன், இன்னொன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அறுக்கிறேன்.
காரணத்தை சொல்றாங்க. இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுசானி அன் உலஹியா அன்ஹு, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கான உலஹியா கொடுக்க வேண்டும் என்று என்ன வசியத்து செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அதற்காக அவங்களுக்காக ஒன்று கொடுக்கிறேன். இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, திர்மிதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸுகளை எல்லாம் வச்சு நம்ம என்னங்க புரிகிறோம்? பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்கலாம், அந்த நன்மையை பிறருக்காக சேர்ப்பிக்கலாம். தெளிவா அறிவிக்கிறதுல அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் ஒரு ஆட்டை அறுக்கிறோம். ரோசராக ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சேர்ப்பிக்கிறோம். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தான் அறுக்கிறோம். அந்த நன்மையை நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சேர்ப்பிக்கிறோம். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தான் அறுக்கிறோம். அந்த நன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நம்ம சேர்ப்பிக்கிறோம். இதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஹதீஸ் காட்டிய வழிமுறை தான். இல்ல இப்படியெல்லாம் நன்மை சேர்ப்பிக்கிறது கூடாது, இது ஷிர்க்குன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. யாரா அப்படி சொன்னா எது வரைக்கும் ஷிர்க்குல போய் நிக்கி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு ஷிர்க்குல போயிடும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செஞ்சு ஷிர்க் ஆயிடும். இன்னும் சொல்ல போனா ஒரு ஷிர்க்க போய் செய்யுங்க அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு வந்துடும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்க உங்க ஐயா கொடுங்க எனக்காக கொடுங்கிறாங்க. அதனால பேர் சொல்லி அறுத்து பிறருக்கு நன்மை சேர்ப்பிப்பது என்பது நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டுறாங்க, இப்படி செய்யணும்னு பிறருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில தான் நாமும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று அறுக்கிறோம், அந்த நன்மையை வழிமார்களுக்கு சேர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்கிறோம். இப்ப இதுல எப்படி ஷிர்க் வந்துடும்? இது எப்படி கூடாது வந்துடும்? அல்லாதவங்களுக்கு அறுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா மனிதர்களுக்கு அறுக்கக்கூடாது. இப்படிதான் ஒரு சொல்லிக்கிட்டே இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், அல்லாதவங்களுக்காக அறுத்தாக்கா அது உங்களுக்கு சாப்பிடறதுக்கு கூடாது, ஹராமாச்சு அப்படின்னு ஒரு சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க. அவர் வீட்டுக்கு நம்ம அனுசுல்லா ஜமாத்துக்கார ஒரு ஆள் போனாரு. அந்த வீட்டுல ஒரு கோழி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டாரு, என்னங்க கோழியெல்லாம் இருக்குதா, இருக்கக்கூடாதா? உடனே நான் சொன்னாரு, இல்ல நாளைக்கு என் மர்மம் வர போறாரு, அவருக்காக வேண்டி நான் அறுக்க போறேன் அப்படின்ட்டாரு. சரி 2 நாள் கழிச்சு நம்ம அனுசரிச்ச மாட்டுக்காரு அந்த வீட்டுக்கு போனாரு. கோழியே காணோம். உடனே அவரை கூப்பிட்டு, என்னங்க கோழி நின்றுட்டு இருந்துச்சே காணாம அப்படின்றாரு. உடனே அவர் சொன்னாரு, நேற்று என் மருமம் வந்தாருங்க, அவருக்காக வேண்டி நான் அறுத்துட்டேன். இப்பதான் அந்த அனுசரிச்ச மாட்டு கேட்கிறாரு. அந்த ஆளை பார்த்து கேட்கிறாரு, என்ன மருமனுக்கு அறுத்துட்டீங்களா? நீங்க தானே இது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அல்லாதவங்களுக்கு அறுத்தாக்கா அது கூடாத ஹராம் சொன்னீங்க, இப்ப மருமனுக்கு அறுத்தங்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் அவரே யோசிக்கிறாரு, ஆகா நம்ம தவறான கருத்தில் சொல்லிட்டோம். உடனே அவரே சொல்றாரு, எங்க மருமனுக்கு தாங்க நான் அறுத்தேன், என் மருமன் பேர் சொல்லி அறுத்தேன், அல்லாத பேர் சொல்லி தாங்க அறுத்தேன் அப்படின்னாரு. அப்பதான் இந்த அவுசுன்னா ஜமாத்துக்காரன்னு சொன்னாரு, இப்படி தாங்க நாங்க அறுக்கிறோம், பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பேர் சொல்லி தாங்க அறுக்கிறோம், வழிமார்கள் பேர் சொல்லி அறுக்கிறோம். அதனால மார்க்கத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கன்னு சொன்ன போதுதான் அவரு இப்பதான் இன்னைக்கு உண்மையை புரிஞ்சிச்சு அப்படின்றாரு. அந்த மாதிரி யாரெல்லாம் இப்ப தவறான கருத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. யதார்த்தத்துக்கு வரணும். சம்பந்தம் தான் நாமே போட்டு குழப்பிடக்கூடாது. இன்னைக்கு 100 ஆடு அறுக்கிறோம், எதுக்காக நீங்க அறுத்துங்க அப்படி கேட்டா, இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு நான் உணவு கொடுக்கணும் அதுக்காக வந்து அறுத்தங்கிறாரு. மக்களுக்காக அறுத்து முடியலா கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? மக்களுக்கு கொடுக்கறதே அறுத்திருக்கேன் அது அறுத்தம். ஆனா அந்த 100 ஆட்டையும் எப்படித்தான் அவர் அறுத்திருப்பாரு? பிஸ்மில்லா அல்லாஹ் பண்ண அறுக்கிறாரு. இப்படி மார்க்கம் ரொம்ப எளிதாக இருக்கும் பொழுது ஏன் அது விளங்குறதுக்கு கூட கஷ்டப்படுத்துறீங்க? எளிதாக இருக்கிற மார்க்கத்தை ஏன் இவ்வளவு கஷ்டமுள்ள மார்க்கமா ஆக்க பாக்குறீங்க? அதனால அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அடுத்து பிறருக்கு நன்மை தெரிவிக்கிறது என்பது நம்முடைய மார்க்கத்தில் இருக்குது. அடுத்து இந்த நேர்ச்சை சம்பந்தமா கேட்டிருந்தாங்க. நேர்ச்சை என்பது வணக்கம், வணக்கம் அல்லாஹ்வுக்கு. அப்படி இருக்கும் பொழுது வழிமார்களுக்கு நேர்ச்சை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வழிமார்களுக்கு யார் நேர்ச்சை செய்யறது இல்லைங்க, இது இவங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டது. வழிமார்களுக்கான இவங்கெல்லாம் நேர்ச்சை செய்யறாங்க, இவங்களாக கற்பனை செய்து கொண்ட தவறு அது. யாரு செய்யறா? நேர்ச்சையெல்லாம் அல்லாஹ் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நன்மையை தான் வழிமார்களுக்கு சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இது நடைமுறை, இது எந்த தடையும் கிடையாது. பொதுவாக எந்த நேர்ச்சியா இருக்கட்டுமே அல்லாஹ்வுக்காக செய்வோம், அது நன்மை யாருக்கு போய் சேரும்? மக்களுக்கு தான் போய் சேரும். இப்போ ஒரு ஆளு நேர்ச்சி செய்யறாரு, எனக்கு சுகமாயிட்டா 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படிங்கிறான்னு வச்சுக்கிறேங்களேன். இப்போ இது ஒரு நேர்ச்சை தான், அவருக்கு சுகமாகி போச்சு. இப்போ 10 பேர் சோறு கொடுக்கணும்ல, யாருக்கு போய் சோறு கொடுப்பாரு? மக்களுக்கு தான் கொடுப்பாரு. இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, நேர்ச்சைங்கிறது அல்லாஹ்வுக்கு, நேர்ச்சைங்கிறது வணக்கமாச்சே, வணக்கம்ங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு தானே செய்யணும். நீங்க போய் இந்த 10 பேருக்கு ஏழைக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து பொருந்துமா? அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த காரியத்தை செய்யறாரு. 10 பேருக்கு உணவு கொடுக்கிறாரு, இந்த காரியத்தை செய்யறது அல்லாஹ்வுக்காக. ஆனா இதனுடைய பலன் மக்களை போய் சேருது.
அதை விட்டுவிட்டு இல்ல இந்த நேர்ச்சிங்கிறது அல்லாவுக்கு தான் செய்யணும், அதனால அல்லாவுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா நம்ம? சரி, அதே போல இப்படி வச்சுக்கிறோமே, இந்த ஜக்காத்துன்னு வச்சுக்கிறோமே, ஜக்காத்துங்கிற வணக்கம் தான். ஒரு ஆள் சொல்றாரு, ஜக்காத் என்பது வணக்கம், வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு, அதனால ஜக்காத்தை கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறது. ஜக்காத்துங்கிற மக்களுக்கான கொடுக்க முடியும், ஜக்காத்துங்கிற பொருளை ஏழைகளுக்கு கொடுக்கிறது, இந்த பலன் மக்களுக்கு சேரும். ஆனா இந்த காரியத்தை இவர் செய்வது என்பது இறைவனுக்காக செய்கிறார். அதுதான் இபாதத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லலாம், இப்ப குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறது வணக்கமா இல்லையா? வணக்கம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க, அது ஒரு இபாதத். வணக்கம், குர்ஆனை கற்றுக் கொடுப்பது வணக்கம். வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு, அதனால இறைவனுக்கு போய் குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவோமே, எவ்வளவு பெரிய அவசரம் இது. குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறது வணக்கம் தான், ஆனா யாருக்கு தான் கற்றுக் கொடுப்போம்? மனிதர்கள் தான் கற்றுக் கொடுப்போம். இப்ப மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் அப்படிங்கிற அந்த காரியத்தை செய்வது இறைவனுக்காக அப்படிங்கிற அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் புரியும். அதனால நம்ம இந்த காரியம் ஆயிட்டா 10 பேருக்கு நான் உணவு கொடுக்குறேன், அல்லது ஆடலுக்கு பிறருக்கு நான் மாமிசம் கொடுக்குறேன், அதை உணவு கொடுக்குறேன், நேர்ந்துக்கிட்டான்னு வைக்கலாம். இது அல்லாஹ் அந்த காரியத்தை செய்யறாரு. ஆனா இவர் செய்யற இந்த காரியத்துக்கு அல்லாஹ் கூலி கொடுக்குறான்ல, அந்த கூலியை வழிமாறுகளுக்காக சேர்த்து வைக்கிறார். அதனால வழிமாறுகளுக்காக அந்த நேர்ச்சை செய்யல, அல்லாஹ்வுக்காக செய்யறாரு. இந்த நேர்ச்சை மூலம் கிடைக்கிற நன்மையை வழிமாறுகளுக்கு சேர்ப்பிக்கிறார். இதுல என்ன தவறு இருக்குது? எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நம்ம செஞ்சாலும் கூட அதோடைய பலன் மற்றவர்களுக்கு போய் சேருதா இல்லையா? ஜக்காத் கொடுக்கறது, குர்ஆனை கற்றுக் கொடுக்கறது, 10 பேருக்கு உணவு கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு ஆளு சொல்றது, எல்லா மக்களுக்கு தான் போய் சேருது பலன். ஆனா அதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுக்காக செய்வதுங்கிறது. இந்த அமைப்பை நம்ம சிந்திச்சு பார்த்துட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நதிர் என்பது வணக்கம் தான், வணக்கம் அல்லாஹ்வுக்கு தான். இதில் இருவேறு கருத்துக்கு இடம் இல்லை. அந்த நதிரின் மூலம் கிடைக்கிற நன்மை வழிமாறுகளுக்கு சேர்க்கப்படுகிறது. இதுதான்.